ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான டாபிக் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நாம் இப்போ டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ்டு கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கேஷுவலாக பேசும் பொழுது இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். பார்த்ததும் சிரித்தான், எப்படி பார்த்ததும் சிரித்தான், வந்ததும் போயிட்டான், எப்படி வந்ததும் போயிட்டான், படித்ததும் தூங்கிட்டான், சாப்பிட்டதும் தூங்கிட்டான், சாப்பிட்டதும் தூங்குனேன். இந்த மாதிரிலாம் நிறைய இடங்களை சொல்லுவோம். அது நீங்கள் வழக்கமாக நீங்களும் சொல்லுவீங்க, மற்றவங்க சொல்கிறதையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ நல்லா கவனிக்கிற நண்பர்களே, இந்த பார்த்ததும் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே என்ன இன்னொரு மீனிங் இருக்குன்னா, அந்த செயல் நடந்த உடனேன்னு அர்த்தம். எப்படி பார்த்ததும் என்னை கூப்பிட்டாங்க, என்னை பார்த்த உடனே கூப்பிட்டாங்க, இதை தான் பிரித்தோம் அப்படின்னா வரக்கூடிய அர்த்தம். அப்போ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த பர்டிகுலர் சென்டென்சஸை சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு 2-3 ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. அதையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். அதற்கு தனி வீடியோ போட்டு உங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பலை. அது இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே. அப்போ இந்த பர்டிகுலர் சென்டென்ஸை நம்ம 3 ஆங்கிளில் சொல்லலாம். அதுலேயும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரிலேட்டடாக ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் வரும். ஒன்று மட்டும் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் மாறும். எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுக்குறேன். சரி, கவனிங்க. பார்த்ததும் சிரித்தான், இந்த பின்னாடி இருக்கக்கூடிய சென்டென்ஸில் சப்ஜெக்ட் யாருன்னு தெரியல, ஆனால் இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கலாம்? இருக்கிறது ஒரே வார்த்தை தான், சிரித்தான். கடைசியில் இருக்க இந்த சவுண்டை மட்டும் கவனிச்சிங்கன்னா அந்த ஆக்ஷனை யார் பண்ணா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சிரித்தான் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா யாரை சொல்லுவோம்? ஒரு பொண்ணு சிரிச்சான்னு சொல்லுவோமா? அவங்க எல்லாரும் சிரிச்சான்னு சொல்லுவோமா? அவன் சிரிச்சான்னு சொல்லுவோமா? இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கே தெரியுது, சிரிச்சான்னா யாரோ ஒரு பையன் இல்லாட்டி யாரோ ஒரு மனுஷன், ஒரு மேன் தான் சிரிச்சான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஹீ அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு. இப்படி தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், பார்த்ததும் அப்படின்னு தான் இருக்குது. பார்த்ததும் இருக்குது. ஆனால் இந்த வார்த்தையில் இந்த கடைசியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் அந்த ஆக்ஷனை செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா பார்த்ததும் அப்படின்ருக்கு அவனா இவனா அவங்களா இவங்களான்னுங்கிற மாதிரி முடியல. அப்போது அங்கே நவுன் இல்லைன்னு அர்த்தம். இப்படி தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் நண்பர்களே. இதெல்லாம் ரொம்ப நுணுக்கம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, ரொம்ப நுணுக்கம் இதெல்லாம். இந்த சவுண்டை வச்சு தான் நம்ம நவுனை கண்டுபிடிக்க முடியும். சரி, இங்கே அப்போ எந்த நவுனும் கிடையாது அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கே நவுன் வராதுன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி வார்த்தைகளை தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்படி இந்த மாதிரி முற்று பெறாத வினைச்சொற்கள். பார் அப்படின்னா முற்று பெற்று விட்டது, பார்த்தேன் முற்று பெற்று விட்டது, முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அந்த மீனிங் கம்ப்ளீட் ஆகுது. அதான் முற்று பெறுதல், மீனிங் கம்ப்ளீட் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச தமிழில் சொல்கிறாங்க நண்பர்களே, அதுக்கு சண்டைக்கு வந்துடாதீங்க. இப்போ பார்த்ததும் அப்படின்னா மீனிங் கம்ப்ளீட் ஆகலை. அப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஜெரண்ட் ஃபார்முக்கு கொண்டு வரணும். சரிங்களா? இதை ஜெரண்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்துருங்க. இப்போது இந்த மாதிரி சென்டென்சஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா 2 வார்த்தையை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்று ஆன்ங்கிற வார்த்தை, இல்லாட்டி அப்பான் அப்படிங்கிற வார்த்தை. எப்படி ஆன் இந்த பர்டிகுலர் வார்த்தையை ஜெரண்டில் மாற்றணும் அப்படின்னா சீயிங் வந்துருமா? அவ்வளோதான். ஆன் சீயிங் முடிஞ்சு போச்சு. பார்த்ததும். இன்னொரு வார்த்தை என்ன இருக்குது? அப்பான் இருக்குங்களா? அதை அப்படியே போடுங்க. அப்பான் சீயிங், பார்த்ததும். அவ்வளோதான், ஒரே அர்த்தம் தான். ஆன் சீயிங் அப்படிங்கிறது மோர் கேஷுவல். எப்படி எல்லா இடத்துலையும் நம்ம பேசக்கூடிய ஒரு கேஷுவலான ஒரு வார்த்தை. அப்பான்ங்கிறது மோர் ஃபார்மல். இந்த ரிட்டன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரிப்போர்ட்லாம் இருக்குது அப்படின்னா இந்த அப்பான்ங்கிற வார்த்தையை நீங்கள் அங்கே ஃபைன் பண்ணலாம், பார்க்கலாம். புரியுதுங்களா? அப்போ ரெண்டுமே யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே கரெக்டு தான், தப்பு இல்லை. சிரிச்சான் அப்படிங்கிறது அவன் சிரிச்சான் அப்படின்னு வர மாதிரி வருதுங்களா? அப்போது ஹீ லாஃப்ட். ஓகே, ஹீ லாஃப்ட். பார்த்ததும் சிரிச்சான், இல்லாட்டி சும்மா புன்னகைத்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஹீ ஸ்மைல்டு. ஏன் ஸ்மைல்டுன்னு நான் சொல்கிறேன்? ஏன் பாஸ்ட் டென்ஸில் போடுறேன்? சிரித்தான் தான் சொல்லியிருக்கோம். அந்த ஆக்ஷன் அவன் செஞ்சான், அப்போ பாஸ்ட்டு. அதனால தான் இங்கே லாஃப்ட் இல்லாட்டி ஸ்மைல்டு அப்படின்னு போட்டிருக்கோம். பார்த்ததும் சிரிக்கிறான் அப்படின்னா சிரிக்கிறான் ப்ரெசண்ட்டில் வருது. அப்போது இதை நம்ம மாற்றிடணும்.
ஓகே, இது ஒன்று. இந்த இடத்துல எதை பார்த்ததும் அப்படிங்கிற மீனிங் இல்லையே. என்ன பார்த்ததுமா, பேப்பரை பார்த்ததுமா, படத்தை பார்த்ததுமா, இல்லை அவங்கள பார்த்ததுமா, யாரை வேணாலும் நம்ம சொல்லலாம்ல. அப்போ அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா இந்த வார்த்தை கூட யாரை பார்த்ததும், அந்த செயல் யார் மீது பண்ணினதும் அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எப்படி? இங்கே ஒரு நவுனை போடுறது மூலமாக. பாருங்கள், பார்த்ததும் அப்பான், அதே ஸ்ட்ரக்சர் தான். அப்பான் சீயிங், அதற்கடுத்து யாரை பார்த்தாங்களோ அந்த ப்ரொனவுனை நீங்கள் போடணும். அதுவும் அப்ஜெக்டிவ் ப்ரொனவுனாக சொல்லணும். என்னைனா ஐயை போட்டுறக்கூடாது. பாருங்க, ஐவி யூதே ஹீ ஷீட் அப்படிங்கிற வார்த்தை சென்டென்ஸுக்கு நடுவில் உங்களால் போட முடியாது, போடக்கூடாது. நிறைய பேர் தப்பாக யூஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஹீ கால்டு ஐ அண்ட் ஐ கால்டு ஷீ. இதெல்லாம் பேசிக்காக ரொம்ப இன்ஃபேண்ட் லெவலிருந்து கற்றுக்கக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள். பண்ணக்கூடாது. ஹீ ஷீ இட் ஐவி யூதே, இட்டை கூட விட்டுருங்க, யூவை கூட விட்டுருங்க, ஏன்னா அது ஜென்ரல் நவுனு. மீதி இருக்க ஹீ ஷீ ஐ வி அப்புறம் வேறு என்ன இருக்குங்க, தே, இது எல்லாத்தையுமே உங்களால் சென்டென்ஸோட நடுவில் யூஸ் பண்ண முடியாது. அதற்குன்னு இன்னொரு ஆங்கிள் வச்சுருக்கோம். அதைத்தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் சொல்லுவோம். ஹீ அப்படின்னா ஹிம்மு, ஐனா மீ, ஷீனா ஹர், அந்த வார்த்தைகளை தான் நம்ம இங்கே போடணும். ஓகே, அப்போ கவனிங்க, அப்பான் சீயிங் என்னை அப்படின்னா ஐ, என்னுடைய அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் என்ன அப்படின்னா மீ. அப்போ மீ அப்படிங்கிற வார்த்தை போடணும். பார்த்ததும் சிரித்தான், என்னை பார்த்ததும் சிரித்தான். பாருங்க, மீ அப்படின்னு போட்டதுமே மீனிங் மாறிடுச்சு. பார்த்ததும் சிரித்தான், யாரை பார்த்ததும்? என்னை பார்த்ததும். அப்பான் சீயிங் மீ, ஆன் சீயிங் மீ. அந்த பேப்பரை பார்த்ததும் சிரித்தான், அந்த பேப்பரை பார்த்ததும். அப்பான் சீயிங் தட் பேப்பர், ஆன் சீயிங் தட் பேப்பர். புரியுதுங்களா? வந்ததும் அப்பான் கம்மிங். ரொம்ப ஈஸி, பார்க்கலாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ். இப்போ பாருங்கள், அப்பான் சீயிங் மீ, என்னை பார்த்ததும் அவன் சிரித்தான். ஹீ ஸ்மைல்டுன்னு எழுதுறேன், சரிங்களா? என்னை பார்த்ததும் அவன் சிரித்தான், ஒரு புன்முறுவலை போட்டான், ஒரு புன்னகையை போட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்பான் சீயிங் மீ ஹீ ஸ்மைல்டு. இது ஒரு ஆங்கிள், இப்படி சொல்லலாம். இன்னொன்று, அந்த வேலையை செஞ்ச உடனே, பார்த்த உடனே அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த உடனே அப்படிங்கிற வார்த்தைக்கு நாம் இங்கே வச்சுருக்கக்கூடிய ஃப்ரேஸ் இம்மீடியட்லி கிடையாது. இம்மீடியட்லி சொல்ல வேண்டாம், ஆஸ் சூன் ஆஸ் அப்படிங்கிற வார்த்தை நம்ம வச்சுருக்கோம். ஆஸ் சூன் ஆஸ் அப்படிங்கிற வார்த்தை நம்ம வச்சுருக்கோம். ஆனால் இதில் இருக்க ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, ஆஸ் சூன் ஆஸ் அப்படிங்கிற வார்த்தையை போட்டால் முடிஞ்ச அளவுக்கு மெயின் கிளாஸ் அதற்கு அடுத்து போடுங்க. இந்த மாதிரி ஜெரண்டை போட்டு விட்டுற வேண்டாம். ஆஸ் சூன் ஆஸ்ன்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மெயின் கிளாஸ் போடணும். சரி, பாருங்கள், என்னை பார்த்ததும் பாருங்கள், என்னை பார்த்ததுமா ஆஸ் சூன் ஆஸ். என்னை பார்த்ததுமா சீயிங் மீன் அங்கே நம்ம மேலே சொன்னோம். ஆனால் இங்கே அப்படி சொல்லக்கூடாது. என்னை பார்த்ததும் அப்படிங்கிறத பிரித்து என்னை அவன் பார்த்தான் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். என்னை பார்த்ததும் என்னை பார்த்தான் இப்படி நீங்கள் சொல்லணும். புரியுதுங்களா? யார் பார்த்தா? ஏன்னா பின்னாடி தான் சொல்லியிருக்குமே, அவன் தான் பார்த்தான்னு. அவன் தான் சிரித்தான், அப்போ அவன் தான் கண்டிப்பாக பார்த்துருப்பான். அவன் என்னை பார்த்தான் அப்படின்னு முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியமாக மாற்ற வேண்டும். ஆஸ் சூன் ஆஸ், இங்கே பாருங்கள், ஹீ சாமி இப்படி சொல்லணும். இங்கே தான் பர்ஃபெக்டான வேர்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். மேலே பார்த்தீங்கன்னா வேர்ப் இல்லை, V1 V2 V3 இங்கே வராது. ஆனால் இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டான பர்ஃபெக்டான V1 V2 V3 போட்டு தான் ஆகணும். அதனால தான் நான் மக்களுக்கு சொல்வது என்னவென்றால், இந்த V1 V2 V3 ஐடென்டிஃபை பண்ணுற பிரச்சனை எஸ்கேப் ஆகிறதுக்கு சிம்பிளாக இதை யூஸ் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? சரி, வாங்க. ஆஸ் சூன் ஆஸ் ஹீ saw me he smiled, அவ்வளோதான். ஓகே, ஆஸ் சூன் ஆஸ் ஹீ saw me he smiled. He smiled as soon as he saw me. He smiled as soon as he saw me. என்ன பண்ணிக்கலாம், இதை முன்னாடியும் இதை பின்னாடியும் போட்டுக்கலாம். ஆனால் மேலே இருக்க இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்கள், அப்பான் சீயிங், ஆன் சீயிங், அதை மாற்றி போட வேண்டாம். எப்படி சென்டென்ஸ் ஆரம்பிக்குதோ அதிலே போயிருங்க. புரிஞ்சுதுங்களா நண்பர்களே? இவ்வளோ தான் கான்செப்ட். ஓகே, அப்போது ஆனாக இருக்கட்டும், அப்பானா இருக்கட்டும், இல்லை ஜப்பானாக இருக்கட்டும், இதற்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஜெரண்டை போடுறோம். அதற்கடுத்து ஒரு மெயின் கிளாஸ் போடுறோம். ஓகே, ஆஸ் சூன் ஆஸ் வந்துச்சுன்னா 2 மெயின் கிளாஸ், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ முக்கியமாக நீங்கள் இதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. புரியுதுங்களா நண்பர்களே? இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், அப்போ தான் நமக்கு புரியும்.
இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் நல்ல ஸ்பேஸ் விட்டுருக்கேன். எதுக்கு அப்படின்னா, நாம் பார்த்த அந்த 2 ஸ்ட்ரக்சருமே இங்கே யூஸ் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவையும் செகண்ட் ஃபார்முலாவையும் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி பாருங்கள். செய்தியை கேட்டதும் அவள் அழுதாள். ஓகே, செய்தியை கேட்டதும் அவள் அழுதாள். அப்போ யார் செய்தியை கேட்டிருக்காங்க? கண்டிப்பாக அவங்க தான் செய்தி கேட்டிருக்காங்க. செய்தி கேட்டதும் அவங்க ரியாக்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? பாருங்கள், இந்த இடத்துல யார் செய்தியை கேட்டாங்க அப்படிங்கிற மீனிங் இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துடணும். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். கேட்டதும், கேட்டதும்னா கேள்விப்படுறது. இந்த ஆஸ்க் இல்லை, எனக்கு ஒரு பொருள் வேணும் அப்படிங்கிற கேட்டல் கிடையாது. காது வழியாக கேட்டல். எதை கேட்குறாங்க? செய்தியை கேட்குறாங்க. சரிங்களா? பாருங்கள், நம்ம பார்த்த அந்த ஃபார்முலா அப்பான் ஹியரிங், அப்பான் ஹியரிங் த நியூஸ், ஏதோ ஒரு செய்தி. ஓகே, ஏதோ ஒரு செய்தி. அப்பான் ஹியரிங் த நியூஸ், செய்தியை கேட்டதும் அவள் அழுதாள். என்ன டென்ஸில் இருக்குது? சவுண்டை பாசமே கண்டுபிடிச்சிடணும். அழுதாங்க அப்படின்னா சிம்பிள் பாஸ்டில் இருக்குது. அவள் அழுதாள். ஷீ cried. அவ்வளோதான். அப்பான் ஹியரிங் த மெசேஜ், அப்பான் ஹியரிங் த நியூஸ், ஷீ cried. ஆன் ஹியரிங் த நியூஸ், ஷீ cried. ரெண்டுமே கரெக்ட். இப்போ என்ன பண்ண போகிறோம்? செய்தியை கேட்ட உடனே, அதை இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் அவள் அந்த செய்தியை கேட்ட உடனே அழுதாள். இப்படி மாறிடும். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். அப்படியே மாற்றுங்க. as soon as, ஓகே, அவள் செய்தியை கேட்டால் நீங்கள் சொல்லணும். அங்கே இருக்கிற சப்ஜெக்டை தூக்கி இங்கே வச்சுக்கணும். ஏன்னா இந்த பர்டிகுலர் நபர் தான் இந்த சப்ஜெக்டை செஞ்சுருக்கிறார், இந்த ஆக்ஷனை செஞ்சுருக்கார் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்குது. அப்போது அதை முழு அர்த்தம் கொடுக்கக்கூடிய வாக்கியமாக எழுதும் பொழுது அவர் தான் அங்கே சப்ஜெக்டாக இருக்கணும். அப்போ இங்கே சப்ஜெக்ட் யார்? ஷீ. ஓகே, ஷீ பாருங்க, heard the news. ஓகே பாருங்க, as soon as she heard the news she cried. அவ்வளோதான். as soon as she heard the news she cried. இங்கே as soon as விட்டுட்டிங்கன்னா she heard the news, she heard the news, அது ஒரு முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியம். இது ஒரு முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியம். இந்த முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய இந்த மெயின் கிளாஸ் இந்த ஃப்ரேஸ் கூட சேர்றதுனால அது முழு அர்த்தத்தை கொடுக்காமல் போயிடும். அதனால தான் சபார்டினேட் கிளாஸாக மாறிடும். புரியுதுங்களா? இண்டிபெண்ட் கிளாஸாக மாறிடும். இன்னொரு வாக்கியத்தை சார்ந்து இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறது. இல்லை இதை தூக்கிட்டிங்கன்னா முழு அர்த்தத்தை இது கொடுக்கும். இதைத்தான் இண்டிபெண்ட் கிளாஸு, சபார்டினேட் கிளாஸு, மெயின் கிளாஸ்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸ்கூலில். இதுதான் ரீசன். சரி பாருங்கள், அப்பான் ஹியரிங் த நியூஸ் ஷீ cried. as soon as she heard the news she cried. சிம்பிள். அடுத்து பார்க்கலாமா? பாம்பை பார்த்ததும் ஒரு எட்டு பின்னாடி போனான். நீ வேற சொன்னது ஒரு எட்டு பின்னாடி போனான் பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் சொல்கிறோம். ஜெர்க் ஆகிறது. ஓகே, பாம்பை பார்த்ததும் நீங்கள் அப்பான் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் ஆன் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஆன் பார்த்ததும், ஆன் சீயிங் அப்படிங்கிற வார்த்தை போடலாம், இல்லாட்டி லுக்கிங் அப்படிங்கிற வார்த்தையும் கூட போடலாம். ஓகே, ஆன் லுக்கிங் அட் அப்படின்னு போடலாம், இல்லாட்டி ஆன் சீயிங்னு கூட போடலாம். எது போட்டாலும் கரெக்டு தான். லுக்குன்னு போட்டிங்கன்னா அட்டு வரணும். ஓகே, ஆன் சீயிங் த ஸ்னேக். என்ன தான் சொன்ன போனாலும் பாம்பை கண்டா படையே நடுங்குமாம்மா. அவன் வந்து நடுங்குனா, அவன் வந்து ஒரு ஜெர்க்கு பின்னாடி போனான் அப்படின்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பாருங்கள், ஆன் சீயிங் த ஸ்னேக் ஒரு எட்டு பின்னாடி போனான். இது இப்படி சொல்லுங்கள், ஹீ ஜம்ப்ட் பேக். இப்படி கூட சொல்லலாம். ஓகே, ஹீ ஜம்ப்ட் பேக். ஆன் சீயிங் த ஸ்னேக் ஹீ ஜம்ப்ட் பேக். சரி, பாம்பை யார் பார்த்தா? இவன் தான். அப்போது as soon as he saw the snake, அவ்வளோதான். he jumped back. பின்னாடி வரக்கூடிய மெயின் கிளாஸ் மாறாதுங்க. பின்னாடி வரக்கூடிய மெயின் கிளாஸ் அப்படியே தான் இருக்கும். முன்னாடி வரது மட்டும் மாறுது. ஏன்னா ஃப்ரேஸே அப்படி தான் வருது. ஒன்று ஜெரண்டு கூட வருது, இன்னொன்று ஒரு மெயின் கிளாஸ் கூட வருது. சப்ஜெக்ட் வெர்பை வச்சுக்கிட்டு வருது. ஆன் சீயிங் த ஸ்னேக் ஹீ ஜம்ப்ட் பேக். ஆன் சீயிங் த ஸ்னேக் ஹீ ஜம்ப்ட் பேக். as soon as he saw the snake he jumped back. அடுத்து பாருங்க, தகவல் வந்ததும் உடனே நான் பதில் அனுப்பினேன். யாருக்கு தகவல் வந்துச்சாமா? எனக்கு தகவல் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க.
நான். ஓகே, மெசேஜ் வந்ததுமே நான் ரிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்பான் தகவல் வந்ததும், அப்போ ரிசீவிங். அப்பான் ரிசீவிங் த மெசேஜ். அப்பான் ரிசீவிங் த மெசேஜ். தகவல் வந்ததும் நான் பதில் அனுப்பினேன். ஐ ரிப்ளைடு. உடனேன்னு இருக்கு பாருங்க, அப்போ இமீடியட்லி. ஓகே, ஐ ரிப்ளைட் இமீடியட்லி. அப்பான் ரிசீவிங் த மெசேஜ் ஐ ரிப்ளைட் இமீடியட்லி. அதை அப்படியே இந்த வார்த்தையில் கொண்டு வாங்க. as soon as I received the message. எல்லாமே பாஸ்ட்லேயே நடக்குது நண்பர்களே. ஓகே, எல்லாமே பாஸ்ட்லேயே நடக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இங்கே என்ன நீங்கள் ஜெரனில் போட்டிருக்கீங்களோ அதை தான் அப்படியே பாஸ்ட்டுக்கு மாற்றுறீங்க, வேறு எதுவுமே பண்ணலை. வேறு ஏதாவது ஆயிருக்கான்னு பாருங்கள். அது அப்படியே பாஸ்ட்டுக்கு மாற்றுறீங்க, அங்கே இருக்க நவுனை தூக்கி இங்கே போடுறீங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. ஓகே, அப்பான் ரிசீவிங் த மெசேஜ் ஐ ரிப்ளைட் இமீடியட்லி. அப்பான் ரிசீவிங் த மெசேஜ் ஐ ரிப்ளைட் இமீடியட்லி. as soon as I received the message. as soon as I received the message. புரியுதுங்களா? as soon as I received the message I replied immediately. அறைக்குள் நுழைந்ததும் விளக்குகளை போட்டார்கள். எப்படி ரூமுக்குள்ளே வந்ததுமே லைட்டு போட்டாங்க, அதை தான் எழுதியிருக்கோம். விளக்குகளை போட்டார்கள், அப்போ அவர்கள். அப்போ ரூமுக்குள்ளே யார் போனா? அவங்க தான் போனாங்க. சொல்லுங்கள். ஆன் என்டரிங் த ரூம். அவ்வளோதான். என்டரிங் இன்டூவெல்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா என்டர்னாலே உள்ளுக்குள்ளே போகிறது தான். நுழையும் அந்த செயலை தான் என்ன பண்ணுறோம், நம்ம என்டர்னு சொல்கிறோம். என்டர் இன்டூ அதெல்லாம் சொல்ல வேண்டாம். ஓகே, ஆன் என்டரிங் த ரூம் தே விளக்குகளை போட்டார்கள். தே turned on the lights. அவ்வளோதான். தே turned on the lights. they turned on the lights. இன்னொன்று எப்படி சொல்லலாம்? as soon as they, அவர்கள், அது அப்படி இங்கே வந்துருச்சு. என்டரிங் இருக்கு, entered, அவ்வளோதான், முடிஞ்சது நண்பர்களே. as soon as they entered the room. on entering the room. on entering the room, upon entering the room, they turned on the lights. as soon as they entered the room, they turned on the lights. simple. ரொம்ப ஈஸி தானே? சப்பைங்க, ஈஸியெல்லாம் கிடையாது. ஒன்றா நம்பர் டுபாக்கு ஒரு ஸ்ட்ரக்சரு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ரைட், இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். இதில் நம்ம பிளெயின் சென்டென்ஸ் பார்க்க போகிறதில்ல, கொஸ்டின் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி வார்த்தைகளை இல்லாட்டி நம்ம வேறு ஏதாவது 2 கிளாஸஸ் சேர்ந்து வரும்பொழுது அதை எப்படி கொஸ்டினாக மாற்றணும் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக தப்பு பண்ணுவாங்க. அது எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு காமன் எரர் தான், காமன் மிஸ்டேக் தான். சரி, இதை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். நல்லா கவனிக்கணுங்க. நம்ம இந்த அப்பான் ப்ளஸ் ஐஎன்ஜி, as soon as, அதாவது இந்த இண்டிபெண்ட் கிளாஸ் ஃப்ரேசஸ் கூட சேர்ந்து வர கிளாஸை நீங்கள் டச் பண்ணக்கூடாது. தனித்து வரக்கூடிய மெயின் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதைத்தான் நீங்கள் டச் பண்ணணும். எந்த வேலையாக இருந்தாலும், இம்பரேட்டிவாக மாற்றுறதா இருக்கட்டும், இன்ட்ராகேட்டிவாக மாற்றுறதா இருக்கட்டும், கேள்வி வாக்கியமாக மாற்றுறதா இருக்கட்டும், அதை இன்ட்ராகேட்டிவ் அந்த மாதிரி மாற்றும் பொழுது தனித்த கிளாஸில் தான் அது வேலை செய்யுமோ தவிர ஃப்ரேசஸ் கூட இருக்கிறது அது வேலை செய்யாது. போட்டிங்கன்னா மீனிங் மாறும், சென்டென்ஸும் கரெக்டாக வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியுதுங்களா? ரைட், சரி பாருங்கள். சாப்பிட்டதும் தூங்கிட்டானா அப்படின்னு நம்ம கேட்குறோம். இப்போ நீங்கள் எப்படி சொல்லணும்னா, சாப்பிட்டதும் அவன் தூங்கிட்டான்னு சொல்லணும். அது எப்படி சொல்லலாம்? அவன் தூங்கினான். பாருங்கள், he slept. அவ்வளோதான், he slept. ஒரு முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியமே மாற்றி வச்சுக்கலாம் இப்போவே. சாப்பிட்டதும் தூங்கிட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதைத்தான் நீங்கள் கேள்வியாக மாற்றணுமோ தவிர இதை டச் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அதுதான் முழு அர்த்தத்தை கொடுக்குது, சப்ஜெக்ட் வெர்பு வருது. புரியுதுங்களா? அதைத்தான் நீங்கள் கேள்வியாக மாற்றணும். he slept, அவன் தூங்கினான். அவன் தூங்கினானா? எப்படி அவன் தூங்கினானா? சாப்பிட்டது அவன் தூங்கினானா அப்படின்னு நம்ம கேட்குறோம். புரியுதுங்களா? தூங்கிட்டான், வந்துட்டான், போயிட்டான் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தானே யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்து அதே பிட்டு இப்போ எனக்கே போடுவீங்க. அப்புறம் எப்படி அது பாஸ்ட் டென்ஸ் போச்சு அப்படின்ட்டு. ரொம்ப சிம்பிள். அவன் தூங்கிட்டான்.
அவன் தூங்கிட்டான் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ அந்த வேலையை செஞ்சுட்டான்னு அர்த்தம். அவன் ஒத்துக்கிட்டாங்கடா, அவங்க ஒத்துக்கிட்டாங்கடா, இப்போ அவங்க அந்த வேலையை செஞ்சுட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் முன்னாடி இந்த மாதிரி வார்த்தைகளை போட்டு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வராது. பாஸ்டில் அவங்க அந்த வேலையை செஞ்சாங்கங்கிற மாதிரி தான் மீனிங் வரும். சொன்னதும் ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது கடந்த காலத்தில் நீ சொன்னலடா அப்போ அதை ஓகே பண்ணாங்களா அப்படிங்கிற மீனிங்கில் தான் வருது. அப்போது இதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட் மாதிரி இருக்கும். சேர்த்து பார்க்கும்பொழுது அது பாஸ்டோட மீனிங் தான் வரும். அதனால் அந்த கன்ஃபியூஷன்ஸ்குள்ளே போயிடாதீங்க. ரைட், திருப்பி வருவோம். அவன் தூங்கினான். அவன் தூங்கினானா? அவன் தூங்கினானா எப்படி கேட்பீங்க? ஹீ ஸ்லெப்ட்டு பாஸ்டில் இருக்குங்களா? இதை என்ன பண்ணணும்? கேள்வியாக மாற்றும் பொழுது அப்படியே ஃபஸ்ட்டு ஃபார்முக்கு கொண்டு வந்துடணும். ஹீ ஸ்லீப். ஓகே, பாஸ்டில் இருக்கா? டிட்டு போட்டால் வேலை முடிஞ்சுது. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க ஷார்ட்கட்டு. எத்தனை பேர் இந்த ஷார்ட்கட்டை ப்ராக்டிஸ் பண்ணி இதில் கொஸ்டின் மேக் பண்ணுறதை பழகி வச்சுருக்கீங்க எனக்கு தெரில. ஆனால் இதுதான் ஈஸி. ஓகே, என்ன சென்டென்ஸாக இருந்தாலும் அந்த பர்டிகுலர்ஸ் இதை பர்ஃபெக்டாக தவிர, சரிங்களா, பர்ஃபெக்ட்டுக்கு இது செட் ஆகாது. மற்றபடி V2ல் வரக்கூடியது, V1ல் வரக்கூடியது, ஃப்யூச்சரில் இருக்கக்கூடியது எதாக இருந்தாலும் இதை V1க்கு கொண்டு வந்துட்டு ப்ரெசென்ட்டில் கேட்கணும் அப்படின்னா டூ போடுங்க, டஸ்ஸு போடுங்க, பாஸ்டாக இருந்தால் டிட்டு போடுங்க, ஃப்யூச்சர் வந்து வில்லு போடுங்க. இவ்வளோ தான் கேள்வி. ஓகே, சாப்பிட்டதும் அதே தான் கேட்குறோம். அப்பான் ஈட்டிங். அப்பான் ஈட்டிங் டிட் ஹீ ஸ்லீப். அப்பான் ஈட்டிங் டிட் ஹீ ஸ்லீப். இல்லாட்டி இதை தூக்கி முன்னாடி போட்டு இதை தூக்கி பின்னாடி போட்டிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். டிட் ஹீ ஸ்லீப் அப்பான் ஈட்டிங். இது சூப்பராக இருக்குது. ஏன்னா கேள்வியாட்டவே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். டிட் ஹீ ஸ்லீப் அப்பான் ஈட்டிங். சூப்பராக இருக்குல்ல? இப்படி தான் நீங்கள் சொல்லணும். அடுத்ததுலேருந்து நம்ம இதை தூக்கி முன்னாடி போட்டு இதை தூக்கி பின்னாடி போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள், சாப்பிட்ட உடனே அவன் தூங்கினான்னு கேட்குறோம். அப்போது as soon as he ate. ஓகே, அவன் சாப்பிட்டான். அவன் சாப்பிட்ட உடனே தூங்கினானா? did he sleep? ஓகே, இதை நேச்சுரலாக நீங்கள் கேட்கணும் அப்படின்னா கேள்வியில் தான் ஆரம்பிக்கணும். எப்படி சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் இயல்பு எதுவோ அதைத்தான் ஃபஸ்ட் நம்ம வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். சென்டென்ஸ் எந்த இயல்பில் இருக்குது, என்ன டைப்பில் இருக்குது, கேள்வியில் இருக்கு. அப்போ கேள்வியில் ஸ்டார்ட் பண்ணுங்க. டிட் ஹீ ஸ்லீப் as soon as he ate? டிட் ஹீ ஸ்லீப் as soon as he ate? டிட் ஹீ ஸ்லீப் upon eating? புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, சொன்னதும் ஒத்துக்கிட்டாங்களா? பாஸ்டில் கேட்குறோம். நீங்கள் சொன்னீங்க, சொன்னதும் அவங்க அக்ரி பண்ணிக்கிட்டாங்களா, அக்செப்ட் பண்ணாங்களா? இப்போது ஒத்துக்கொண்டார்கள் தே அக்செப்டட். மேக்ஸிமம் பாஸ்டில் தாங்க யூஸ் பண்ணுவோம் நண்பர்களே. அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தே அக்செப்டட். இதோட V1 என்ன? அக்செப்ட். அப்படியே சொல்லுங்கள். தே அக்செப்ட். அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். ஒத்துக்கொண்டார்களான்னு கேட்கணும் அப்படின்னா டிட்டுங்கிற வார்த்தை போட்டால் கேள்வியாக மாறிடுச்சு. டிட் தே அக்செப்ட்? ஒத்துக்கிட்டாங்களா? புரியுதுங்களா? கடந்த காலத்தில் அவங்க அதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா? சொன்னதும். ஓகே, அப்பான் சேயிங். அவ்வளோதான். டிட் தே அக்செப்ட் அப்பான் சேயிங்? டிட் தே அக்செப்ட் ஆன் சேயிங்? நீ இதை பற்றி சொன்னதும் டிட் தே அக்செப்ட் அப்பான் சேயிங் அபவுட் இட்? அப்பான் சேயிங் அபவுட் இட் மாற்றிக்க வேண்டியது தான். அடுத்து பாருங்க, இது அப்படியே முன்னாடி எழுதுகிறோம். டிட் தே அக்செப்ட் இட், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். as soon as அவர்கள் ஒத்துக்கிட்டாங்களாம் கேட்குறோம். யார் சொல்லியிருப்பா? கண்டிப்பாக நம்ம தான் சொல்லியிருப்போம். நம்ம சொல்லியிருந்தால் தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. அவங்களே சொல்லிவிட்டு அவங்களே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. மீனிங் நீங்களே என்ன பண்ணிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சொன்னதுனால சொன்ன உடனே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா அப்போ நம்ம கேட்டோம் அப்படின்னா டிட் தே அக்செப்ட் இட் as soon as you said about it? நீ அதை பற்றி சொன்னதுமே அவங்க அதை ஓகே சொல்லிட்டாங்களா, அக்செப்ட் பண்ணாங்களா? டிட் தே அக்செப்ட் இட் as soon as you said about it? Did they accept it as soon as you said about it? Did they accept it as soon as you said about it? சூப்பரான ஒரு கேள்வி வாக்கியம். தெரிஞ்சதும் வீட்டுக்கு வந்தாங்களா, அதை தான் வந்துட்டாங்களான்னு போடுறோம். அந்த விஷயம் நடந்துச்சு, அது தெரிஞ்சதும் வீட்டுக்கு வந்தாங்களா,
வீட்டுக்கு வந்தார்கள் அப்படின்னு சொல்லணும். யார்? அவங்க. தே கேம் ஹோம். தே விசிட்டட் ஹோம். வீட்டுக்கு வந்தார்களான்னு கேட்குறோம். அப்போ டிட் தே கேம் ஹோம் அப்பான் knowing it. அவ்வளோதான். டிட் தே கேம் ஹோம். சாரி நண்பர்களே, கேமே வராது. டிட் தே கம்மு தான் போடணும். V1 தானே வரும். டிட் தே கம் ஹோம். ஏன்னா சொல்லும் பொழுதே கேம் அதப்படுற வரும்னு எனக்கே ஃபீல் ஆகுது. அதான் டக்குன்னு மாற்றினேன் பாருங்கள். டிட் தே கம் ஹோம் அப்பான் நோயிங் இட். டிட் தே கம் ஹோம். டிட் தே கம் ஹோம் அப்பான் நோயிங் இட். அடுத்து அதை அப்படியே எழுதுகிறோம். டிட் தே கம் ஹோம் as soon as. யார் வீட்டுக்கு வந்தாங்க? அவங்களே தான் வந்தாங்க. புரியுதுங்களா? ஆக்ஷனை தெரிஞ்சுக்கிட்டது அவங்க தான், வீட்டுக்கு வந்தது அவங்க தான். ரெண்டு இடத்துல அவங்க தான் ஆக்ஷன் பண்ணுறாங்க. டிட் தே கம் ஹோம் as soon as they knew it. They knew it. Okay, did they come home as soon as they knew it? Did they come home as soon as they knew it? Did they come home as soon as they knew it? Did they come home upon knowing it? அவ்வளோதான். அப்போ கேள்வியாக கேட்கும் பொழுதும் இந்த ஸ்ட்ரக்சர் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். தவறு என்ன பண்ணிடாதீங்க, இதை பிரித்து விட்டுறாதீங்க. as soon as did they know it, did they know it அப்படின்னு வரும். upon knowing, இதை எப்படி மாற்ற முடியாது. ஏதோ ஒன்று பண்ணி வச்சிடாதீங்க, விட்டுருங்க, அப்படியே அது இருந்துட்டு போகுது. ஒரு மூலையில் அது பாட்டு விட்டுறலாம். புரியுதுங்களா? ரைட். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும். அண்டு ரொம்ப முக்கியமான இயல்பாக ஆங்கிலத்தில் நம்ம பேசக்கூடிய அந்த சென்டென்சஸை கவர் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க நண்பர்களே. ஓகே, தேங்க்யூ.